மக்கள் அதிகாரம் அமைப்பினுடைய மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய தோழர் காளியப்பன் அவர்களே, இந்த இரங்கல் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் சார்பில், முற்போக்கு கட்சிகள் இயக்கத்தின் சார்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, பேராசிரியர் சாய்பாபா மறைவு என்பது தோழர் காளியப்பன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அது இயற்கையாக ஏற்பட்ட மறைவு அல்ல. 10 ஆண்டு காலம் 90% ஒரு மாற்றுத்திறனாளியை சிறையிலேயே வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொலை செதுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை கைது செய்கின்ற பொழுதே போலீஸ் சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். சிறை கொட்டடியிலே ஒரு கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு கொடூரமான சித்திரவதையை அனுபவித்தவர் 90% இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியை ஏன் அவர்கள் கொல்ல வேண்டும் என்ற விளக்கத்தை தோழர் காளியப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர்கள் எதற்கு பயப்படுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவிலே பல அறிவுஜீவிகளை சிறையில் தள்ளுவதன் மூலமாக, அவர்களை கொலை செய்வதன் மூலமாக ஒரு இடதுசாரி கருத்தியலை, மார்க்சிய சிந்தனைவாதிகளை, இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பாளி மக்களுக்காக போராடக்கூடிய அறிவுஜீவிகளை அவர்களுடைய கருத்துக்களை முடக்கிவிடலாம் என்று இவர்கள், இந்த வலதுசாரி பாசிச சக்திகள் இப்படிப்பட்ட கொடூரமான வழக்குகளை போட்டு சிறையிலே தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அதற்கு எதிராக பேனா முனையும் கருத்தியலும் புத்தகங்களும் எவ்வளவு வலிமையானது என்பதை உலகம் இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயும் அப்படிப்பட்ட மார்க்சிய கருத்துக்கள் இன்னும் வேரூன்றி கொண்டுதான் இருக்கின்றது. இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதை போல கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார். கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பின்னாலே அந்த குற்றவாளிகள் இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு பின்னாலே பிணையிலே வந்திருக்கின்றார்கள். பிணையிலே வந்த குற்றவாளிகளை பிஜேபியும் RSSம் வரவேற்று கொண்டாடி இருக்கின்றது. எனவேதான் இவர்கள் கோட்சே வகைராக்கள், கோட்சேவை கொண்டாடக்கூடியவர்கள், மனித உரிமைக்கு எதிரானவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள், உழைப்பாளி மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் சாய்பாபா போன்ற சிந்திக்கக்கூடிய, எழுதக்கூடிய, பேசக்கூடிய ஒரு மார்க்சிய சித்தாந்தவாதிகளை கண்டு அவர்கள் பயப்படுகின்றார்கள். இல்லை என்றால் 10 ஆண்டு காலம் அவர் சிறையில் வைத்து நோய்வாய்க்கு உள்ளாக்கப்பட்டு கல்லீரல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர் கடைசியாக உரையாற்றிய பொழுது கூறியிருக்கின்றார், என்னை தோளிலே தூக்கி சுமந்த என்னுடைய தாயினுடைய மரணத்திற்கு கூட என்னை இந்த ஆட்சியாளர்கள் அனுமதிக்கவில்லை. எவ்வளவு ஒரு கொடூரமான இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கலங்கிய கண்களோடு அவர் கடைசியாக அவர் பேசியிருப்பார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாசிஸ்டுகளை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டியது இன்றைக்கு அந்த போராட்டத்தை இன்னும் தீவிரமாக நடத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். எனவேதான் இவர்கள் சாய்பாபா மட்டுமல்ல, அவர் தோழர்கள் சொன்னதை போல பீமே கோராகான் வழக்கிலேயும் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிழை வழங்க கூட இன்றைக்கு மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித ஆதாரங்களும் இல்லை. அதே போல நீங்கள் சேன்சாமி அவர்கள், அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி, சிறையிலே ஒரு டம்ளர் கூட அவருக்கு கொடுக்கவில்லை. மாற்றுத்திறனாக இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் ஒரு டம்ளரிலே உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் கூட குடிக்காமல், தண்ணீர் கூட குடிக்க விடாமல் சித்திரவதை அனுபவித்துத்தான் சேன்சாமி என்ற ஒரு போராளி, மனித உரிமை போராளி சிறையிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல்தான் பேராசிரியர் சாய்பாபா அவர்களும் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை வேண்டுமானால் அவர்கள் கொண்டுவிடலாம். ஆனால் அவர்கள் பேசிய, அவர்கள் எழுதிய அந்த கருத்துக்களை ஒருபோதும் இவர்களால் நீக்க முடியாது. இந்த ஒரு உலகத்திலே நீங்கள் போர் நடக்கின்ற பொழுது, நீங்கள் பாலஸ்தீனத்திலே போர் நடக்கின்ற பொழுது அவர்கள் கல்விக்கூடங்களிலே குண்டு வீசுகின்றார்கள், நூல் நிலையங்களை அழைக்கின்றார்கள். இலங்கையிலே கூட அத்தகைய சம்பவங்களை பார்த்தோம். எனவேதான் இந்த பாசிஸ்டுகளுக்கு அறிவுஜீவிகள் மீது பயம் இருக்கின்றது. அவர்களை பார்த்து அவர்களின் சித்தாந்தத்திற்கு மீது அவர்களுக்கு பயம் வருகின்றது. அதனால்தான் நீங்கள் உச்சநீதிமன்ற அந்த பெண் நீதிபதியும் கூட அவர் மூளை அவ்வளவு சிறந்த மூளையாக இருக்கின்றது என்று சொன்னார். மார்க்சியவாதிகளுடைய அந்த மூளையை கண்டு, அந்த கருத்தியலை கண்டுதான் இன்றைக்கு இவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இத்தகைய கருத்தியல்வாதிகளை, சித்தாந்தவாதிகளை இவர்கள் கொள்வது மூலமாக இந்த சித்தாந்தத்தை அழிக்க முடியாது. உலகத்தில் ஏதோ இலங்கையிலேயே இவ்வளவு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய இலங்கையிலே ஒரு இடதுசாரி இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றார். உலகத்திலே பல்வேறு நாடுகளில்
இன்றைக்கும் பிரான்சிலே கூட இடதுசாரிகள் முன்னுக்கு வந்தார்கள். ஆனால் அங்க கூடிய வலதுசாரிகளுடைய சூழ்ச்சியினால் அங்கே வேறொரு வலதுசாரி சக்திகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த உலகத்திலே மார்க்சியம் தோற்காது. எனவே மார்க்சியம் உழைப்பாளி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மனித உரிமைகளுக்காக நிச்சயமாக குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட குரல் கொடுக்கக்கூடிய அந்த வரிசையிலே பேராசிரியர் சாய்பாபா அவர்கள் இந்தியாவிலே மிக முக்கியமான அறிவுஜீவியாக திகழ்ந்தார். எனவேதான் அவரை சிறையில் கொட்டடியிலே 10 ஆண்டு காலம் தள்ளி அவரை பிணையிலே வரலுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட வரவிடாமல் அவர் கடைசியாக ஒரு குற்றியும் குறையுமாக செயல்பட முடியாத அளவிற்கு அவர்கள் வெளியிலே வந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மோசமான பல்வேறு உபா போன்ற அந்த சட்டங்களை வைத்துக் கொண்டு மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எதிராக நாம் களத்திலேயும் கருத்தியலாகவும் இன்னும் இந்த நாட்டிலே இந்த பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்த வேண்டிய தேவை தோழர் சாய்பாபா போன்றவர்களுடைய அந்த மரணம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மோசமான பாசிச பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியாவே மார்க்சிய சித்தாந்தத்தை வெளிப்படுத்துவோம். அதுதான் சாய்பாபா போன்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு, அவர்களுடைய மரணத்திற்கு நிச்சயமாக நாம் கொடுக்கக்கூடிய அஞ்சலி என்று கேட்டுக்கொண்டு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தஞ்சை மாவட்ட குழுவின் சார்பிலே வாழ்ந்த இடங்களையும் அஞ்சலியும் தோழர் சாய்பாபா அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.